அரிசி ரவை உப்புமாவை தான் செய்ய போறோம். சட்டி அடுப்புல வச்சு கடுகு போட்டாச்சு. வீடியோ எடுக்க முடியல. கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணிக்கோ. அடுத்தது காட்டு. 3 காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இப்போ 3ஐயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் அது அப்படியே வதக்கி வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 3க்கு இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் ரவை போட போறேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். விறகு அடுப்புலதான் செய்யறோம் இந்த உப்புமாவு. பாருங்க, பழைய காலத்து இதெல்லாம் பழைய காலத்து பாரம்பரியமானது. விறகு அடுப்புல சமைச்சு சாப்பிடுறது. இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்க. பாருங்க, இதான் அரிசி ரவைன்றது. அரிசியில செய்யறது. 3 கிளாஸ் போட்டாச்சு. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ரவைய போட்டுக்கலாம் நம்ம. பாருங்க, கரெக்டா 3 கிளாஸ் ரவை போட்டிருக்கேன். பாருங்க, ரவை நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? அரிசி ரவையா இப்படிதான் செய்யணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இப்படி அரிசி ரவை உப்புமா பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மாஷா ஜோரா வந்திருக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.